10ஆம் மாதம் இனி 11 12 கையெல்லாம் மழை எப்படியும் ஒழுக்கு நீங்கள் கரப்பாலத்தான் தூக்கி மேலே போட்டு இருக்கும். சீட்டுகள் அதில் வாங்கி கொடுக்க போகிறேன். என்ன மாதிரி ஓகே நான் ஐயோ தாராளம் மழை காலத்துக்கு முன்னாடி அதை செய்யுங்கப்பா அப்படின்ட்டு நீங்கள் கேட்காம இப்போ நீங்கள் போய் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்காமல் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை நீங்கள் முக்கியமான பிரச்சனை இது என்ன மழை காலம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். பக்கத்தில் எங்களோட குட்டி அண்ணா பெயிண்ட் வேலை செய்கிற நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்கள். பெயிண்டிங் வேலைகள் செய்து கொண்டிருந்தவர். இப்போ கிட்டடியில் எங்களுடைய துண்ணாலை பகுதியில் இருக்கிறதான ஒரு வீடு ஒன்று வேலை செய்த நாங்கள் லண்டன் அண்ணா நேரடியாக வந்து இப்போ என்ன ஃபோன் நம்பர்லாம் வாங்கி குட்டி அண்ணாவே மற்றது வயரிங் தம்பியை கூப்பிட்டு அங்கே இருக்கிற வேலையில் செய்தவர். இப்போ நாங்களும் அந்த கிரியில் அடித்து கொடுத்து மற்றது இந்த மாவல் பதிக்கிற வீடியோக்கள் ஹோம் டூர் எல்லாம் போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் குட்டி அண்ணா பார்த்துருப்பீங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன திடீர்னு குட்டி அண்ணாவோட நின்று வீடியோ போட்டு இவர் குட்டி அண்ணான்னு சொல்கிறீங்களேன்ட்டு. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால் கொடிகாமத்தில் உள்ள குட்டி அண்ணாண்ட வீட்டுக்கு வாசல், அதாவது முன்னுக்கு தான் நிற்கிறோம். இப்போ பாருங்கள் முன்னுக்கு என்ன இருக்குன்ட்டு சீட் பறிச்சிருக்குது. ரைட், இன்றைய தினம் குட்டியண்ணாண்ட வீட்டுக்கு நாங்கள் கூரை ஏற்ற போகிறோம். என்றால் அவருடைய வீட்டில் ஓலையால் தான் மேய்ஞ்சிருக்குது. அப்போ மழை காலம் துவங்கிட்டு தானே, நேற்று மழை காலம் அப்போ சீட்டை ஏற்றி மழையிலேருந்து தப்ப போகிறோம். ஒழுக்குலேருந்து கொஞ்சம் தப்ப போகிறோம். ஒழுக்கு இல்லாமல் ஏற்றுவோமோ என்ற மெயின் தச்சன் மேலெல்லாம் கூப்பிடல. ஏன்னா தச்ச வேலையெல்லாம் நடந்திருக்குது. ஓலையில் கலட்டிட்டு சீட்டை போட்டு அனுப்பி விட்ட போகிறோம். இப்போ இன்றைய தினம் வயரிங் தம்பி வேற இல்லை. அவர் நேற்று மழை காய்ச்சல் என்னபடியால் கயன் மற்ற குட்டி அண்ணா நான் இன்னும் ஒரு அண்ணா பக்கத்தில் இருக்கிறார். அவர் இந்த 4 பேர் தான் இந்த வேலை செய்ய போகிறோம். இப்போ இது செய்கிறது நீங்கள் பார்க்கலாம், என்ன நீங்கள் வேலை செய்கிறதே இப்படி காட்டுறீங்கன்னு. என்னென்றால் எங்களோடு கூட இருக்கிற ஆட்களை நாங்கள் அவங்களோட குறைநிலையை நாங்கள் கவனித்தோம்னால் எங்களுக்கு மேலே இருக்கிற இறைவன் எங்களை பார்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, வசனம். அதே போல் இந்த குட்டி அண்ணா வேலை செய்த கடைசியாக வேலை செய்த துண்ணாலையில் இருக்கிற லண்டன் அண்ணா ஒரு முறை குட்டி அண்ணா கேட்டிருந்த, நான் இல்லை அவரோட சும்மா ஜோக்கா கதை கேட்க, குட்டி அண்ணா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதோ வீடில் அப்படின்னு கேட்டபோது இவர் சொல்லியிருந்தார், மழை காலம் கூரையை தான் கொஞ்சம் ஒழுகும், தென்னம் ஓலையால் மேய்ஞ்சிருக்கிறேன், அது மாற்றுறதுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஏழாது. ஏன்னா அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கணும், படிக்கணும். அது பெயிண்டிங் கான்ட்ராக்ட் வேலைகள் பெரிய அளவில் இப்போதைக்கு அவருக்கு கிடைக்கல. சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கிறபடியாக அதில் வர்ற வருமானத்தில் வீட்டு செலவு படிப்பு செலவுகள் தான் போய்கொண்டிருக்கேன்னா. இப்போ அது பெரிய மாதிரி அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த அண்ணா சொல்லிவிட்டு பிறகு ஒரு சமையல் வேலை அங்கே சமைச்செல்லாம் சாப்பிட்றது தானே. இப்போ சமையல் வேலை செய்ய அப்போ கேஸ் அடுப்பு நீங்கள் சமைப்பீங்க தானேன்றதுக்கு ஓகேண்டா எல்லாம் செய்து காட்டிட்டு அப்போ திருப்பி இவர்கிட்ட கேட்டிருக்காரு, உங்கள்கிட்ட வீட்டில் கேஸ் அடுப்பை வாங்கிக்கிறீங்கன்னா இல்லைன்னா நாங்கள் தென்னை மட்டை விறகு என்றால் எங்களோட கொடியாமத்தில் கூடுதலாக தென்னை மரங்கள் தான், இப்போ அதுகளில் வச்சு சமைக்கிறாங்கன்னா சரி பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் நாங்கள் வயரிங் தம்பியோட காய்ச்சிருக்கார். அப்புறம் திடீரென்று எனக்கு கால் பண்ணி சொன்னார், தம்பி பெயிண்டர் அண்ணாக்கும் வயரிங் தம்பிக்கும் தான் கேஸ் அடுப்புகள் வாங்கி கொடுக்கும், கேஸும் அடுப்பும் வாங்கி கொடுக்க போகிறோம், என்ன உங்களுக்கு ஓகேயான்னு. இப்போ நான் சொன்னேன், ஐயோ சந்தோஷம், என்னால் எங்களோட இருக்கிறார்கள் இப்படியான உதவி கிடைக்கிறதுல முதல் சந்தோஷப்படுறது நான் தான் அப்படின்னு சொன்னேன். சரி தம்பி என்னட்டு வாங்கி கொடுத்துட்டார். அப்போ வாங்கி கொடுத்தால் அப்போ இந்த அண்ணா எனக்கு சொன்னார் இப்படி வாங்கி தந்த வேண்டாம், அப்போ வயரிங் தம்பி சொன்னார் வாங்கி தந்தேன். அப்படியே கொண்டு போயிட்டேன். இப்போ கேஸ் அடுப்பில் சமைக்கிறது கொண்டு ஃபிட் பண்ணிட்டீங்க? இன்னும் வரைக்கும் ரைட். அதுக்கு பிறகு திருப்பி என்னட்ட சொன்னார், இப்போ குட்டி அண்ணாக்கு இந்த வீட்டு கூரை மாற்றுறதுக்கான இந்த சீட்டுகள் அதில் வாங்கி கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி ஓகே நான் ஐயோ தாராளம் மழை காலத்துக்கு முன்னாடி அதை செய்யுங்கப்பா அப்படின்ட்டு அதுக்குரிய பண உதவியும் செய்து இந்த சீட் கொண்டு வந்தாச்சு. அதுதான் இவ்வளோ நேரம் மூச்சு திணறம் எனக்கு கதைச்சிருக்குது. அதே மாதிரி வயரிங் தம்பிக்கும் இதே உதவி கிடைச்சிருக்கு, கேஸ் அடுப்பும் அடுத்தது சீட்டும். அவருக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் பத்தி இறக்கிறதுக்கான சீட்டு உதவியும் செய்திருக்கிறார். நாங்கள் அங்கே அவருக்கு வேலை செய்ய அதை வீடியோவை பதிவு பண்ணுவோம். இப்போ இந்த அண்ணா அதாவது லண்டனில் இருந்து இளம் தென்றல் அண்ணா இந்த குட்டி அண்ணாக்குரிய இந்த சீட் மாத்திரத்துக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கிறார். அடுத்தது குட்டி அண்ணாண்ட வீட்டுக்கும் மற்றது வயரிங் அண்ணாண்ட வீட்டுக்கும் இந்த கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுத்தது கயந்தோனி லண்டனில் இருந்து அந்த அவர்கள் தான் இந்த கேஸ் அடுப்புகள் வாங்கி கொடுத்துச்சிங்கன்னா இதே பெரிய உதவி தான். பாருங்கள், நாங்கள் ஊருக்கு போய் ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணுவோம், வாழ்வாதார உதவி ஒன்று
கணவர் இருக்கிற ஆக்கள்கிட்டலாம் நாங்கள் போய் உதவிகள் செய்கிறதில்ல. இருந்தாலும் அவைக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ மழை காலமெல்லாம் வேலை இருக்காது, நாள் கூலி. இப்போ அப்படியான கணவர் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்திருக்கோம். ஏன்னா இப்போ உதாரணமாக எங்களை கயன் நிற்கிது, கயனுக்குரிய அந்த வீடே நாங்கள் செய்து கொடுத்தோம். ஜெர்மனியில் இருக்கிற பாக்கியநாதன் அங்கள் அப்படி கொடுத்துருக்கிறார். இப்போ இப்படியான குடும்பம் கணவன் மனைவி இருந்தும் அவர்கிட்ட உழைப்பு பிள்ளைகள்கிட்ட படிப்புக்கும் இருக்குது, சாப்பாட்டு தேவைக்கு தான் இருக்குது. நேரத்தில் இந்த ஒரு கூரை உதவி பெரிய ஒரு உதவி. என்ன என்றால் இப்போ இந்த 10ஆம் மாதம் 11, 12 கையெல்லாம் மழை காலம் எப்படியும் ஒழுக்கு நீங்கள் பரப்பாலத்தான் தூக்கி மேலே போட்டு இருக்கும். அப்போ என்ன சொல்கிறீங்க இந்த அண்ணாக்கு? அன்னைக்கு நன்றி தான் சொல்லும். உங்களோட வேலை சம்பளம் எல்லாம் அது புறம்பு தந்துட்டு அது தந்தா பிறகு இந்த கூரைக்கு புறம்பா பண உதவி 1 லட்சம் வந்துச்சு. மற்ற கேஸ் சிலிண்டர் எவ்வளோக்கு வாங்கி தந்தது? உங்கள்கிட்ட பணம் தந்தது அவரே எடுத்தது. அப்போ இளம் தென்றல் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது இந்த எங்களுடைய இந்த அண்ணா நேரடியாக வந்து அவருக்கு வேண்டாம், அவர் தான் தன்னுடைய ஃப்ரெண்டோட கதைச்சு இதை வாங்கி தந்திருக்கிறார். உண்மையாகவே நன்றி. அடுத்தது இந்த கேஸ் வாங்கி கொடுத்த ஹயந்தோனி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். என்றால் ஒரு உதவியை கேட்டு உங்களுக்கு என்ன கூற, அதாவது இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பிட்ட என்ன மச்சான் பிரச்சனை, கொஞ்சம் சோகமாக இருக்கிறீங்கன்னா எனக்கு இதுதான் பிரச்சனைடா அன்றைக்கி நாங்கள் அந்த எப்படி எங்கள் பணத்தை கொடுப்போமே அதே மாதிரி நினச்சி தன்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்தவர் அப்படின்ட்டு பார்க்காமல் இப்போ உங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்டு இந்த உதவியை செய்த பெரிய ஒரு மனசு வேணும் இல்லையா? அப்படியான இந்த உதவியை செய்த அண்ணாக்கு மனமார்ந்த நன்றி. நாங்கள் ஆரம்பத்திலே நன்றி சொல்லிட்டோம். இப்போ என்ன பிரச்சனை சிறுக கலட்டிட்டு இதை ஏற்றி அவ்வளோ வேலையை நாங்கள் வீடியோ பதிவு பண்ணுவோம். அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். என்ன சரிதானே? பிரச்சனை இல்லை தானே? ரைட், ஓகே, வாங்க வேலையை பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுதான் குட்டியனான்ற வீடு. இப்போ ஏற்கனவே 12 அடி சீட் பறிச்சிருக்குது. அந்த வெளியில் 10 அடி சீட் பாருங்கள். இதுதான் வீடு. முன்னுக்கு 8 அடி சீட் போட்டிருக்கணும். அந்த நடுவான் இருக்கிறான் அந்த ஓலை அதைத்தான் நாங்கள் இப்போ கலட்டி மாற்றுவோம். அந்த ஓலையெல்லாம் கலட்டிட்டு சீட் போட்டு கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த வீட்டில் தான் குட்டி அண்ணா இருக்கார். இப்போ எல்லோரும் நாய்க்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, வசதியாக தான் இருப்பாங்கண்டு. அப்படி இல்லை, அவங்களும் ஒரு கஷ்ட நிலை தான். நாங்கள் அன்றாடம் உழைச்சி குடும்பத்தை பார்க்குற நிலை தான். அதுதான் இப்போ நாங்கள் இதை மாற்றி போடுவோம். சப்போர்ட்டிங்கெல்லாம் இருக்குது. இப்போ மழை காலம் கவனமாக ஏறணுமே. மழைக்கு இப்போ நானும் வருவேன். நான் ஏறுறேன் பயம். கூரைக்குள்ளால உள்ளுக்கு வராது. அதான் கவனம். வயரிங்கள் பிரச்சனை இல்லை தானே? கவனம். வந்துட்டேன். மரங்களில் பார்த்து கால் வைங்கோ. சரப்பாளர் குறைக்கிறாக்கு. இந்த பேக் என்ன பேக் குட்டி? என்னது மொத்தத்திலே போடுறேன். என்ன இதிலே போடுறேன். பிறகு க்ளீன் பண்ணேன் தானே? ரைட். மெதுவா இப்போ பாருங்க, இந்த இப்படியான ஓலைகள் தான் போட்டிருக்கிறார். ஓலை நல்லமோ? நான் நல்லா இருந்தாலும் எடுத்து வேலைகளுக்கு கட்டல நம்மகிட்ட இருக்குங்க. ஆனால் வேலை கூடத்தான் கிடையாது. கிளீன் பண்ணுற வேலை எங்களுக்கு முத்தத்தில் போட்டுட்டேன்.
பாம்புகள் நிற்குமோ? பாம்பு நிற்காதானே? மற்றது ஆனால் இது மோட்டு சூரியா இருக்கு. இல்லாட்டி காசுகள் எல்லாம் வாக்க முந்தி சரி வைப்பேன் தெரியுமோ? காசு காசு பழச பூஜைக்கு அந்த இதுக்குள்ளே விழும் காசு 50 100 ரூபா. மழை வர முதல்ல ஏற்றுக்கணும். ஒரு கரையை பிடிங்க, ஒரு கரையை ஏற்றிட்டு மற்ற கரையை பிடிக்குமா? அந்த கரை அப்படியே வருதா? அப்படியே அங்கே சைட்டாளுக்கு இல்லை அதான் இங்கே எழுப்போம் இங்கே எழுப்போம் இப்படி எழுப்போம் கல்லம் நுண்ணியில் எடுக்கட்டும் நான் ஒரு சைடு அங்கான சுகம் அங்கால விழுத்துட்டு போயிட்டாங்க அங்காலையும் விழுத்திட்டு ஏற்றுவோம் சில வேலை பார்த்து மாதம் ஒன்று அடிச்சு விடுவோம்.
எல்லா ஆணி பற்றி நாங்கள் ஆணி இதில் இந்த வேலைகள் லைன் வைங்க. மேலே இருக்குல்ல மேலே பாருங்க உக்கிறாக்கு மேலான ஒரு லைனை மட்டும் அங்கே நிற்க போகுது சீட்டு அப்படி இவளுக்கு வந்து சீட்டுக்கு மேலே முட்டை பானி போட்டு அப்படியா அந்த ஒரு ஒரு ஆணி போகக்கூடிய மேலே இல்லை இப்படியா இவளுக்கு அடிக்க தேவையில்லை என்ன அந்த அங்காளி பக்கத்துக்கு அடிங்க அந்த மரத்தோட மர இடப்பாக்க மூணு அடுத்தது நல்ல ஆணியா வைங்க. அங்கே விடுங்க இந்தாங்க இதெல்லாம் காணும் நாங்கள் பொங்கலை சரி அடி ரைட் மூட்டுக்கு மணி காமிங்களா இந்த முழுக்கத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஒரு சீட்டு வச்சு ஆணிகளை எடுக்கிறது நினைக்காங்க இப்படியே போகுது அங்கே இப்படி போகிறோம்னா இது சரி இது இப்படியே போக சரி இப்படியே போக இவர் காவு விடுவேன் சரியோ சின்ன வளம் மிஞ்சாலையோ சின்ன வளம் அங்கே பார்த்துட்டு வேண்டி முன்னால சரி எப்படி பிடிக்கும் எப்படி இப்படி என்ன மாதிரி ரைட்
எது பெரிய பழம் சின்ன பழம் இதுதானே இதுக்கு மேலே நிறைய போகுது நீங்கள் உங்கள் வைங்க ரைட்டு இப்படி வாங்க இந்தியாவில் பக்கம் ஏதாச்சும் ஒரு பக்கம் அது மேலே இந்தியாவில் போட்டு போடுவோம் அப்படியே பெரிய பெரிய மாதிரி வரும் இதே மாதிரி வரும் கணக்கா இதே வீட்டுக்கு வைங்க அங்கே மோட்டருக்கு போங்க ஒரு அப்படின்னா இங்கே வர வர ஏறிக்கொள்ள வரப்போகுது அங்கே சீட்டு போக இங்கே வந்துடு அதுதான் நான் இங்கே வேற இந்த கீழே போகுது இல்லை அப்படியே கொள்ளுவேன் பெரிய வளம் வளையம் சீட்டையும் கழிச்சிங்கன்னா சரி அங்கே போய்ட்டு சரியாக வரும் சரிங்க என்ன சார் உழுதான் விட்டா சரிதான் பிடிச்சிருங்க பாருங்க காத்துக்கு தூக்காத நீங்கள் இப்படி அங்கே வாங்க சரி என்ன அங்கே வாங்க சரியா ஓ சரி சரி பெரிய ஃபீலிங்க வந்து அப்படி அவடத்தை பிடிங்க நான் தர்றேன் நீங்க மேலே போங்க நீங்க மேல போங்க மோட்டர் மேல போங்க சரி அப்படியே நீங்க சரியா முடிச்சுக்கலாம் சரியா தருங்க தருங்க பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா சரி இது சரி அந்த பிரிக்க பீலி
தூக்கமா இருக்கு. ஃபீலிங்கா போதும். நீங்க ஒரு ஃபீலிங்கா இறக்கி விட்டீங்கன்னா சரி மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ரைட். சொல்லவா? சரி அப்படியே விட்டு நீங்க வாங்க. அடுத்தது நிக்கிறா என்ன ஒன்று இதோட இது என்ன தூக்குறீங்க? சாத்தி விடுறப்பா ஆனா நீங்க அப்படியே தூக்கி இறக்கி விட்டீங்கன்னா சரி நாங்கள் இந்த நாள் கொண்டு இருக்கு இதுக்கு போகணும் எனக்கு அடுத்த தூக்கி வைங்க கீழே கவனம் மேல்வா அம்மா இவ்வளோ அப்படி இறங்குங்க வராங்க நீங்கள் வரண்டோ இவ்வளோ பார்த்து வாங்க இவ்வளோ வாங்க சொல்ல வாங்க கழிவு கொண்டு போகிறாங்க கழிவு அங்கே அதுக்கு சரி அப்படியே கொடுக்கணும் அப்படியே அடி கொண்டு போவோம். இது இங்கே சாத்தி விட்டாச்சு நாங்கள் இப்படி வெட்டு தூக்குவோம் அடுத்த கொண்டு வந்து அப்படி வேலையில் நிற்கும் தானே எல்லாம் அது நிற்கும் ரைட்டு அப்படியே நேராக போனால் இல்லை இல்லை உதயமாக போங்க நீங்கள் நாங்கள் பொங்கலுக்கு தான் வாங்க போகிறோம் இப்படியே கொண்டு போய் குத்தி பொங்கலை இப்படியே போங்க இல்லை
இங்கே அங்கே பெருசல்ல வெளியே வெளியில் நிற்குது இப்படியே அங்கே கொண்டு போனால் தெரியும் இந்த இடத்துக்கு மேலே நான் பெருசு இப்படியே மேலே போட்டு சொன்னேன் நல்லா கீழே அடியில் என்ன முழுத்து ரைட் ரைட் இப்படி என்ன சரி இப்படியே இருக்கட்டும் இப்படியே தூக்கிட்டா சரி எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு 4 சீட்டு பண்ணுறோம் 4 நாள் வச்சுட்டு 6 தான் எடுத்துவோம் அதோட சாத்திருந்தாலும் ஓகே அதோட சாத்திருந்தாலும் அதை எடுத்து கஷ்டப்படுங்க நீ நேராக திரும்பாங்க நேராக குத்துங்க திரும்பாதுங்க குத்துங்க விட்டு வைங்க ரைட் ரைட் ஒரு ஆள் நிற்க முடியுமா கொடுங்க சரிதான் ரெண்டு இருந்தாக்கும் சரியா போடும் இங்கே இருக்கதானே பண்ண முடியும் மேலே வரும் அண்ணா நீங்க இந்த சீட்டுக்கு மேல நிக்கல இந்த சீட்டை வச்சு ஆணியை போட்டு ஒரு மில்லியன் தான் சரியான போயிடுது அப்படியே வைத்தியம் ஒரு கிளாஸ் நான் அப்படிக்கிறேன் அப்படியே சேர்த்துங்க அப்படியே தள்ளுங்க ரெண்டே தள்ளட்டா தள்ளுங்க நான் பிடிக்கிறேன் நீங்க பிடிக்கிறீங்க நான் பிடிங்க அண்ணா பிடிப்பீங்க கட்டுங்க சரியா தாய் தூங்க தூக்கிறேங்க வா வா தள்ளுங்க இப்போ தள்ளுங்க அது கொஞ்சம் காடு வாங்க போடுறீங்களா மேல மட்டமா அப்படியே நானே போட்டு ராணி அங்கடா மேல வேணுமா ஆடுகள் நான் வந்து கடைக்குங்க சரியா ரைட்டா
கேட்கவா கொஞ்சம் தள்ளுங்க. எங்க தலை உள்ளுக்கு முன்னுக்கா மேல மேல தள்ளுங்க. மேலே மேலே புரியுங்க வெறும் 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 ஓ பார்த்தா கொண்டு வந்து வச்சேன் இப்படியே சாத்திட்டு சும்மா அது கீழே தூக்கட்டா தாங்க முடியுங்க அங்கே ஓடாம எங்க ஒன்றை ஏற்றிடுவோமா இங்கெல்லாம் வரணும் அண்ணா உங்களோட கை ஆ படி கை தான் இருக்கு. ஆனால் ஒன்றை ஏற்றி வாங்க இடம் கூட அப்ப இங்க ஏத்துறதா ஏத்துடா. ஓ ரைட் கொஞ்சம் தள்ளி விடுங்க. பாரு தள்ள தடியாலாம் சொல்லும் இல்லாட்டி அதான் அங்கே இடம் கூட தான் கிடக்கு ஒரு சொட்டு மேல தள்ளி விட்டீங்க. அங்கே இவ்வளவு இல்லை அரைக்கணும். ரைட்டு ரைட். இப்போ சரி சரி ரைட்டா ஆதி பிடிங்க. ஆ அவளோட அடிக்கி வச்சுட்டு பிறகு எடுங்க வாங்கி போடணும் வாங்க மதிய நேரமாச்சு வேலை முடிஞ்சது இப்போ கன சீட்டுகள் இல்லை இஞ்சாலி பக்கம் 6 அங்காளி பக்கம் 6 மற்ற மோட்டோடு ஆணிகள் பூட்டி இருக்கிறோம் ஏன்னா பெரிய வேலைன்னு இல்லை ஆனால் வேலை தான் வேலை தான் இதில் 3 விடாக்குது. இன்னும் பாருங்க இதில் 3 சீட் இருக்குது 12 இதெல்லாம் 6 சீட் போகணும். கிச்சன் பக்கம் தகரம் அதுவும் ஒழுங்கி கொண்டு தான் இருக்குது இப்போ நாங்கள் அதை கலட்டுவோமா இருந்தால் கரைச்சல் ஆயிரும் இன்னும் ஒரு 3 சீட் வாங்கிட்டு அதை ஃபுல்லாக போடணும் என்ன வாங்க நான் காட்டுறேன் வாங்கி இங்கே நாங்கள் தகரங்கள் ஏற்கனவே இருந்த கிருது கலட்டியாச்சு இது எங்கள் வேலையாருக்கு தான் சரி இந்த பக்கம் பாருங்க தகரம் அந்த தடியெல்லாம் வச்சுருக்குல்லோ இந்த தகரம் இது ஃபுல்லாக காட்டணுன்னா இன்னும் 3 சீட்டு தேவைப்படும் அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னால் ஒரேடியாக 3 வாங்கிட்டு பிறகு இந்த பக்கம் காட்டணும் ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது மழை காலம் ஓகே நன்றி சரியா அண்ணே சந்தோஷமும் என்ன வந்து வந்து வாழ்க்கை வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அறுக்கையில் ஒன்று இதை எடுத்து ஏட்டம் தெரியல. ரைட்டான் சரி சந்தோஷமா என்ன இப்போ மழைக்கு நாங்கள் பயந்து கொண்டு நாங்கள் மழை வரப்போகுதுண்டு ஆனால் அதுக்கு இடையிலேயே சீட்டெல்லாம் ஏற்றியாச்சு சந்தோஷம் உதவி தேவைங்களுக்கு நன்றி சொல்லி விடுவோம் அண்ணே சரிதானே லண்டனில் இருக்கும் இளந்தென்றல் அண்ணா இந்த குட்டி அண்ணாக்குரிய சீட்டுக்கான 1 லட்சம் ரூபாய் பணம் உதவி செய்திருக்கிறார் அடுத்தது லண்டனில் இருக்கிற கயன்தோனி அவங்கள் குட்டி அண்ணாக்கும் மற்ற வயலின் தம்பிக்கும்
கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆப்பிரிக்காவில் இருந்து கூரை தகடுகள் கொடுத்துருக்காரு. யாருக்கென்றால் எங்களோட கரண்ட் தம்பி வயரிங் தம்பிக்கு அவருக்கும் இப்படியான ஒரு 10 ரெக்கமெண்ட் இன்னொன்று போய் பார்க்கல. அவருக்கும் இந்த கூரை உதவிகளை செய்திருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருந்து உசான் என்ற ஒரு ஆள், அதாவது எங்களுடைய இந்த லண்டன் அண்ணாண்ட ஃப்ரெண்ட் அவர் வயரிங் தம்பிக்கு அந்த கூரை உதவியை செய்திருக்கார். நாங்கள் அவர்கிட்ட வீடியோவில் நாங்கள் அதையும் பதிவு பண்ணுவோம். இப்போ இந்த 2 பேரும் உங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களோட நிலைமையை பார்த்து அது நீங்கள் கேட்காமல், இப்போ நீங்கள் போய் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்காமல் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை, நீங்கள் முக்கியமான பிரச்சனை இது என்ன மழை காலம், இந்த பிரச்சனை சொன்னபடியே உடனடியாக அவங்க உதவி செய்திருக்கணும். அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை இப்போ நான் உண்மையை சொன்னால் கேட்கலாம், கேட்டாரல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி கேட்கல, நான் இப்படின்னு சொன்னதுக்கு அவர் தான் உடனே கதைச்சி உடனே சீட் வாங்கி தந்தார். மற்ற வெளிநாட்டில் லண்டனில் நிற்கிற அந்த அண்ணாவுக்கும் இவர் இந்த உதவிக்கு மேற்கொண்டு அந்த அண்ணாவுக்கும் பெரிய நன்றி என்று சொல்கிறேன். இளந்தண்டல் அண்ணாக்கும் கயந்தோனி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்படி கேட்காமலேயே குறைகளை அறிந்து கேட்டு இதை உதவி செய்திருக்கணும். இவருக்கு மெத்தப்பெரிய இந்த ஒரு மழை காலத்து ஓரளவுக்கு ஓகே. என்ன நேற்று மழையில் ஒழுகி கொண்டிருந்தா இன்றைக்கு ஒழுகாது. உண்மையாகவே சந்தோஷம். மெயினாக வீடியோ பதிவு பண்ண சொல்ல இல்லை, ஆனால் குட்டி என்ன சொல்லியிருந்தாண்டா, தம்பி நீங்கள் வந்து இதை கட்டாயம் பதிவு பண்ணுங்க என்றால் நான் கேட்காமலே எனக்கு உதவி செய்திருக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்போ ஓகேன்னு தான் நாங்களும் இன்றைய தினம் வந்து இதெல்லாம் சேர்ந்து, ஏன்னா அவர் தனியாக செய்ய இயலாது, அதனால் நாங்களும் சேர்ந்து இதை செய்து இதை முடிச்சிருக்கிறோம். நாளை தாமரை குளத்தில் இருக்கிறான்னு எங்கள் அந்த மேல்மாடி வீட்டு செய்கிற அந்த அண்ணாக்கும் நன்றி. என்றால் அவர் தான் அவருடைய நண்பர்களுக்கு கதைச்சி இதை வாங்கி தந்தவர். உண்மையாகவே அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, நன்றி, பாய். இதெல்லாம் இப்போ எடுத்து க்ளீன் பண்ணணுமே என்ன, இனியாவது நீங்கள் செய்வீங்க? ரைட், ஓகே, சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது.